எப்போதான்ப்பா நீங்கள் கோழி திருடுறதை நிப்பாட்ட போறீங்க? என்னால் வெளியில் தலை காட்ட முடியல. மளிகை கடைக்கு போனால் உங்கள் அப்பா கோழி திருடுறான், நீ என்ன கோழி முட்டை திருட வந்தியான்னு கேட்குறாங்க. கோழி கறி வாங்க போனால் பிராய்லர் கோழி வேணுமா இல்லை திருட்டு கோழி வேணுமான்னு கேட்குறாங்க. இப்போ சந்தோஷமா உங்களுக்கு? கோழி திருடும் போது பாப்பா என்னை பார்த்துருச்சு. உங்களை மட்டும் பார்க்கல, கோழி கொடாப்புல கிழிஞ்ச அன்றாயரோட ஒளிஞ்சிருந்த இவரையும் தான் பார்த்தேன். உங்களுக்கு வெக்கமா இல்லை? இல்லைம்மா, அன்றாயரோட போனாதான் வசதியா இருக்கும். அன்றாயிரம் தச்சாவது போட்டு போலாம்ல. ஊசி நூல் வாங்க கூட உங்ககிட்ட காசு இல்லை. பாப்பா, நீ ஒரு தடவை கோழி குஞ்சியாவது திருடிப்பாரு, அது எவ்வளவு பெரிய சுகன்னு அப்ப தெரியும். நம்ம தொழில் தானே. நீ வசதியா வாழ்ந்த பொண்ணு, சின்ன வயசுலயே கோழிக்கறி ஆட்டுக்கறின்னு வக்கனையா சாப்பிட்டு வளர்ந்துட்ட. நாங்க அப்படி இல்லை. கோழிக்கறிக்கு நாக்க தொங்க போட்டு அலைஞ்சிருக்கோம். யாராவது கொஞ்சம் கறி கொடுங்கன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டோம். தீபாவளி பொங்கல் கூட நாங்க கறி சாப்பிட்டதில்ல. ஒரு பயலாவது கோழி குழம்போ இல்லை கோழி பிரியாணியோ நமக்கு கொடுத்துருக்கானுங்களா? தரல. அதனால தான் நாங்கள் கோழி திருடலான்னு முடிவு பண்ணோம். கோழியை திருடணும், உப்பு கண்டம் போட்டு சாப்பிட்டோம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இனிமே அதே செய்யலான்னு முடிவு பண்ணோம். அதுக்காக அடுத்தவங்க கோழியை திருடலாமா? நான் கறி திங்கணும், அதுக்கு கோழி திருடிதான் ஆகணும். புரிஞ்சுதா? அப்ப நீங்க கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க போறீங்களாப்பா? நிறுத்தவே மாட்டீங்களா? நிறுத்துறேன். ஆனா அவங்க எல்லாம் நிறுத்த சொல். யாரு? எல்லாரும். யாரு? முக்குக்கு முக்கு கோழிக்கறியை திறந்து வச்சுக்கிட்டு ஒரு 1/2 கிலோ கறி கேட்டதுக்கு 1 மணி நேரம் நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கடன் கிடையாது திருப்பி அமிச்சானே, அவன் நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். ரோட்ல போற வரவெல்லாம் பாக்குற மாதிரி கிரில்டு சிக்கனை தொங்க விட்டு என்னை போல அப்பாவிங்களுக்கு ஆசையை தூண்டி விடுறானே, அவனை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். என் ராசாவின் மனசுல படத்துல ஆரம்பிச்சு முனி வரைக்கும் வாழையில விரிச்சு போட்டு நல்லா வக்கனே நல்லெலும்பு கிடைக்கிறாரே ராஜிக்கிறேன், அவரை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். இந்த வாய்க்கு எத்தனை திருட்டுக்கோழி ஊட்டி விட்டு இருப்பா? நீ கறித்திங்கிற நிறுத்து. நான் நிறுத்துறேன். நாங்க என்ன ஆசைப்பட்ட திருடுறோம்? கறி திங்காம இருக்க முடியலடா கண்ணா. நெஞ்சு தொட்டு சொல்லுங்க, நீங்க செய்யறது தப்புன்னு உங்களுக்கு தோணல? 4 கோழி திருடி சாப்பிட்டோம்னா அப்புறம் எதுவுமே தப்பா தெரியாது. ஏன்னா கோழி ருசி அப்படி இருக்கும். சொல்லுங்க, நீங்க நல்லவரா கெட்டவரா? கோழி திருடம்பா, பெரிய கோழி திருட. திருட்டு கோழி புடிச்சவரே, புடிச்ச கோழிய தின்னவரே, தின்னு புட்டு மாரடைப்பில் செத்து விட்டாரே, ஆனா மொத்தம் செத்து விட்டாரே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. அந்த பெல் பட்டனையும் அழுத்திருங்கோ.